ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் டேர்ம் சிஎம்ஏ இன்டர்மீடியட் புக்கில் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இல்லூஷன் சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் we are watching our channel for the first time, please subscribe our channel and click the bell icon. Page number 24ல illusion 1 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் கியூ கம்பெனி ஃபார் எ பர்டிகுலர் பீரியட் அஸ் அண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எஸ்டிமேட்டட் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் இதில் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, if it is company policy to use machine or rate to absorption production overhead in the machining department. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிஷின் ஹார் ரேட் டு அப்சார்ப் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினிஷ்டு டிபார்ட்மெண்ட் இஸ் மோர் லேபர் இன்டென்சிவ் and therefore labor hour rate is considered as more appropriate to overhead absorption rate. என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த மாதிரி பாலிசியை யூஸ் பண்ணும் பொழுது ஃபினிஷ்டு டிபார்ட்மெண்ட்டில் லேபரோட ஒர்க் வந்து அதிகமாகிடுது. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் அப்புறம் அண்டர் அண்ட் அப்சார்ப்ஷன் ரேட் வந்து ஃபைன் பண்ணணும். இதனுடைய ஆன்சர் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் நம்ம ஃபைன் பண்ணுறோம். எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் டிவைடட் பை மிஷின் ஹார் ரேட். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் வந்து 3,40,000 அப்புறமாட்டி டிவைடட் பை மிஷின் ஹார் 1,70,000 போட்டோன்னா நம்மளுக்கு ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் வந்து கிடச்சிடும். எவ்வளோ ரூபா? 2 ரூபா. இப்போ அடுத்து இந்த இது ஃபினிஷ்டு டிபார்ட்மெண்ட்டுடைய ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் டிவைடட் பை டைரக்ட் லேபர் ஹார் 40,000 ரூபா 1,20,000 டிவைடட் பை 40,000 போட்டோன்னா 3 வந்துடுது. அதுக்கப்புறமாட்டி ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கிடைச்ச அந்த 2 ரூபா ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட்டு இன்ட்டு மிஷின் ஹார் ரேட்டோட ஆக்சுவல் ப்ரைஸை நம்ம எடுக்கணும். இப்போ ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் என்ன? 2 ரூபா. இப்போது நம்மளுடைய மிஷின் ஹார் ரேட் ஆக்சுவல் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 1,50,000. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 லேக் கிடைக்கும். அதே மாதிரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 3 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 3 ரூபாயோட நம்ம எதை மல்டிபிள் பண்ணுவோம்னா டைரக்ட் லேபர் ஹார் இதாக இருக்குது, ஆக்சுவலோடைய தான் நம்ம எடுப்போம். 44,100 இதை மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் 1,32,300 நம்மளுடைய ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷனுடைய ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ரேட்டு. இப்போது இதில் அண்டர் அண்ட் ஓவர் அப்சார்ப்ஷன் ரேட் என்ன அப்படின்றத பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? இப்போ உங்கள் ஆக்சுவல் பாருங்களேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ நம்ம எதிர்பார்த்த செலவு எவ்வளோன்னா 3,60,000. ஆனால் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3 லேக் ஆயிடுது. ஸோ இங்கே என்ன நடக்குது? ஆக்சுவலை விட ஓவர்ஹெட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம அண்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்சார்ப்டு ஓவர்ஹெட் இஸ் லெஸ் தென் ஆக்சுவல் ஓவர்ஹெட் தஸ் அண்டர் அப்சார்ப்ஷன். இப்போ அடுத்து பார்ப்போம். இதில் 1,29,400 ஆக்சுவல் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் ஓவர்ஹெட் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இதை எப்படி சொல்லுவோம்னா ஓவர்னு சொல்லுவோம், ஓவர் அப்சார்ப்ஷன்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள் 2,900 வந்து ஓவர் அப்சார்ப்ஷனாக இருக்குது. இங்கே வேரியேஷன் அமௌண்ட் 60,000 அண்டர் அப்சார்ப்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ணி காமிப்போம். ஓகே.